தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஈரோட்டில் ஊதிய உயர்வு மற்றும் பணி நிரந்தரம் கோரி அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டம் நடத்தி வந்த நிலையில் அவர்கள் அனைவரும் போலீசாரால் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டுள்ளனர். ஈரோடு தாலுகா அலுவலகம் முன்பு போராட்டம் நடத்திய அங்கன்வாடி ஊழியர்கள் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டுள்ளனர். இது குறித்தான அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். ஈரோட்டில் ஊதிய உயர்வு மற்றும் பணி நிரந்தரம் கோரி அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டம் மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் அங்கன்வாடி ஊழியர்கள் அனைவரும் போலீசாரால் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டுள்ளனர். ஈரோடு தாலுகா அலுவலகம் முன்பு போராட்டம் நடத்திய அங்கன்வாடி ஊழியர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அண்மை செய்தியாக தற்போது பார்த்து வருகிறோம். ஈரோட்டில் பணி நிரந்தரம் மற்றும் ஊதிய உயர்வு ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டம் நடத்தி வந்தனர். இந்த நிலையில் ஈரோடு தாலுகா அலுவலகம் முன்பு போராட்டம் நடத்திய அங்கன்வாடி ஊழியர்கள் குண்டுக்கட்டாக போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது குறித்தான அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். இது குறித்தான மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இணைகிறார். சக்திவேல், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். ஈரோடு தாலுகா அலுவலகம் முன்பாக அங்கன்வாடி பணியாளர்கள் ஊதிய உயர்வு மற்றும் பணி நிரந்தரம் செய்ய கோரி இதை தொடர்ந்து பல கோரிக்கைகளை முன்னிறுத்தி இன்னைக்கு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு தமிழகம் முழுவதும் அங்கன்வாடி பணியாளர்கள் இன்று சம ஊதியம், அதாவது ஊதியம் உயர்த்த கோரியும் பணியை நிரந்தரமாக செய்ய கோரியும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக ஈரோடு மாவட்டம் தாலுகா அலுவலகம் முன்பாக சுமார் 1000க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி பணியாளர்கள் கூடி உயர்வு மற்றும் பணி நிரந்தரம் செய்ய கோரி போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் அங்கன்வாடி ஊழியர்கள் அரசாங்கத்திற்கு எதிராக கேள்வியை எழுப்பியவாறு கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அங்கு பதற்றமான சூழ்நிலையும் நிலவி வந்தது. இதனைத் தொடர்ந்து தற்போது அந்த அங்கன்வாடி பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் தற்போது அவர்களை காவல்துறையினர் சுமார் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் 10க்கும் மேற்பட்ட காவல்துறை வாகனம் மற்றும் தனியார் கல்லூரி வாகனங்களில் அழைத்து சென்று மாநகராட்சிக்குட்பட்ட 4 மண்டபத்தில் அடக்கியிருக்கின்றனர். அங்கன்வாடி பணியாளர்கள் காவல்துறையினர் கைதை எதிர்த்து முதலில் அந்த தாலுகா அலுவலகம் முன்பாக அமர்ந்து திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் மேலும் அந்த போராட்டமானது பரபரப்பை ஏற்படுத்தியது. உடனடியாக அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்கள் அவர்களை பேச்சுவார்த்தை செய்து ஒவ்வொருத்தராக, அதாவது அதாவது 50 பேராக தனியார் வாகனத்திலும் காவல்துறை வாகனத்திலும் தற்போது கைது செய்து வருகின்றனர். மேலும் இந்த கைது நடவடிக்கையானது கண்டித்து அவர்களை ஆதரித்து அங்கன்வாடி பணியாளர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் அந்த கோஷங்களை எழுப்பியவாறு அந்த தாலுகா அலுவலகம் முன்பு நின்று கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் மேலும் இந்த பகுதியானது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.